ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு என் வில் எட்டர்னல் அனிமோட 33வது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரியும். இந்த அனிமா ஆல்ரெடி இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது இந்த பாட்டோட முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாம் புதுசாக இருக்கும். அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம். பேரியரை ஆக்டிவேட் பண்ண நம்ம ஹீரோவோ இந்த இடத்துல என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, இது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவலை பயன்படுத்தி பார்த்தா அந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபார்மேஷனை உருவாக்கி வச்சிருக்காங்க. எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. என்னானாலும் அந்த பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவங்களாம் இந்த இடத்துக்குள்ளார வர விட மாட்டேன்னு சொன்னாரே, அதுக்கு இதுதான் அர்த்தம் போலன்னு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருக்க. உள்ளுக்குள்ளாரே என்னவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க எல்லாம் இதில் இறந்து போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த எல்லாரும் அந்த இடத்த நோக்கி வந்துடுறாங்க. என்ன எல்லாருமே வந்துட்டாங்களா, என்ன சாங் ஜின்வானோ இவங்க கூட வந்திருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த எல்லோரோ அவருடைய ஸ்டூடெண்ட்டுங்களோடைய எனர்ஜி எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த இடத்துக்கு பெரிய நெருப்பு போன்ற கண்ணை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார இருந்து நம்ம ஷேடோ டீமனையும் வெளியில வர வச்சுட்டு 10,000 ஃபேஸ் கொண்ட ஷேடோ கோஸ்டையும் வெளியில வர வச்சுறாரு. அடுத்ததா அந்த சாமுராய் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டெவில வெளியில வர வச்சிடறாரு. ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த ஜெனரலோ நம்ம இந்த போரில் ஜெயிச்சாகணும், இந்த போரில் கலந்துகிட்டு இருக்க எல்லாரும் ஒரு ஹீரோ தானே சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலிமா அந்த இடத்துக்கு அவங்களுடைய ட்ரெஷருங்க எல்லாத்தையும் வர வச்சுட்டு இருக்க 10 தடவைக்கு மேல ரிஃபைன் பண்ண சோடியும் வர வச்சிடறாரு. இது என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம பிளாக் டிராகனும் வெளியில வந்துடுறாரு. அதை பார்த்து நம்ம சாமுராய் பாவிலையோ வில்ல சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்காக ரெடியா நின்றுகிட்டு இருக்க. பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவங்க போய் தாக்குங்கன்னு சொல்ல, ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவங்களும் விடாதீங்க போய் தாக்குங்கடான்னு சொல்ல, ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கேன். அந்த ஜெயிண்ட் உருவத்தில் இருந்த மான்ஸ்டரும் மலை எல்லாத்தையும் பேத்து பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த போட்டை உடைச்சு தள்ளிட்டு இருக்க. அதை பார்த்த எல்டரோ பிளட் மான்ஸ்டரா அதை நோக்கி அனுப்பவும் பப்பட்டுங்களும் ஓடி வந்துட்டு இருக்கேன். அந்த பிளட் மான்ஸ்டருங்க எல்லாம் வந்து அந்த ஜெயண்ட் ஸ்டோன் கிரியேச்சரோடைய கதையை முடிச்சு விட்டுருதுங்க. அப்படியே எல்லாமா சேர்ந்து பேரியரை ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணி உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம அங்கிளையோ அதை விடாதீங்கடா, எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. மற்ற எல்டருங்களும் வந்து பேரியரை பவர்ஃபுல்லா ஆக்கிக்கிட்டு இருக்கவும் மற்ற டிசபிளுங்க எல்லாம் வந்து அதுங்களுடைய கதையை முடிக்க அதுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே சோடு உருவத்துக்கு மாறிடுது. நான் இதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனுடைய பவரை கொடுத்து பேரியர் மூலியமா அந்த சோடை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஷேடோ கோஸ்டோ அதோடைய கையை பயன்படுத்தி சோட தள்ளவும் அந்த ஸ்பிரிட் எனர்ஜி மூலியமா பேரியர் இன்னும் வீக் ஆகிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருது. இதை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவங்களும் அவங்களுடைய சோடை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இங்க நிறைய ஸ்பிரிட் எனர்ஜி வந்துகிட்டு இருக்கிறதுனால என்னால இந்த பேரியரை ஸ்டேபிளா பேலன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த ஷேடோ கோஸ்ட் பேரியரை உடைச்சிக்கிட்டு கையை உள்ளார வந்துருது. அந்த கேப்ல பிளட் மான்ஸ்டருங்க எல்லாம் உள்ளார வந்து போட்டு அங்க இருக்கக்கூடிய டிசேபிளுங்க எல்லாரோடைய கதையும் முடிக்க ஆரம்பிக்க, நம்ம இறந்தே போனாலும் சரி இந்த பிளட் மான்ஸ்டருங்களை அழிச்சிட்டு தாண்டா இறந்து போகணும்னு சொல்லிட்டு அதுங்க மேலே விழுந்து இறந்தும் போயிடுறானுங்க. ஷேடோ கோஸ்ட்டை உள்ளார போக அதை விடாதீங்கடா, அதுங்களுடைய கதையை முடிக்கடான்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அதோடைய கதையை முடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதுவோ பேரியரை இன்னும் பெருசாக்கிக்கிட்டு உள்ளார வந்துட்டு எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கவும் இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. செக்டர் சேர்ந்த எல்லாரும் இறந்து போறத பார்த்த நம்ம ஹீரோவால ஏத்துக்க முடியல, மனசும் வலிக்க ஆரம்பிச்சிருது. நான் இதை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்க. நம்ம எல்லோரும் எல்லாம் அதை அவங்களுடைய ஃபன்னஸ் ட்ரெஷர் மூலியமா தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ நடுவில் வந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கிருந்து போன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம அங்கிளையும் அங்க எதுக்காகடா போனா அங்க இருந்து நகர்ந்து போடான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ ஒழுங்கா என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்கிருந்து போன்னு சொல்ல, அதுவும் நம்ம ஹீரோவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. நம்ம ஹீரோவும் அந்த போர் நடக்கிற இடத்த நோக்கி போக பைசோ சென்னாங்கெல்லாம் போவாதரான்னு சொல்லிட்டு அங்கிள்லையும் பின்னாடியே போக எனக்கு முக்கியமா இருந்த 2 செக்டர் சேர்ந்த டிசேபிளுங்க மற்ற எல்டருங்க எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இறந்து போறாங்க. கண்டிப்பா நான் இந்த வார தடுத்து நிறுத்திய திருவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரவும் என்ன பிளட் மான்ஸ்டரா அப்படின்னு எல்லாரும் பைபிளையும் சொல்லிட்டு இருக்க. பைசோ சென் எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கான்னு அவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ நடுவில் வந்து நின்றுட்டு தயவு
செஞ்சு இந்த போரை இதோட நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் பைசோச்சன் நீயா வாலண்டரியா வந்து மாட்டிக்கிட்டடான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இந்த பைசோச்சனுடைய கதை முடிச்சாதான் நம்மளால இந்த பொருளை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுடைய கதையை முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டு எல்லாருமா சேர்ந்து நம்ம ஹீரோவுடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கவும், போதும் இதோட நிறுத்துங்கடான்னு சொல்ல, அதை சொல்றதுக்கு நீ யாருடான்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன நான் யாரா? நான் தான்டா உங்க அப்பனுக்கே அப்பனான யான் ஃபெங் பிளட் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி அந்த இடத்துல பெரிய வெடிப்புகளை ஏற்படுத்தவும் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. நம்ம ஹீரோவோ அந்த பிளட் ஸ்மோக்ல இருந்து யான் ஃபேங்கா மாறி வெளியில வரவும், என்ன யான் ஃபேங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோ ஷாக்காவ, நம்ம ஹீரோவோ ரொம்ப கடுப்பா அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கவும், என்ன இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சாங்கியனும் ஷாக்காவ, நான் தான்டா உங்களுடைய பிளட் மாஸ்டர், எனக்கு மரியாதை செலுத்துங்கடான்னு சொல்ல எல்லாரும் அப்படியே மண்டியிட ஆரம்பிச்சுறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தா மற்றவங்களுக்கும் அதை நினைச்சு ஷாக்கு. நம்ம ஹீரோயினும் உண்மையிலே நீ யாரு? பைசோச்சனா யான் ஃபேங்கா ரெண்டு பேருமே நான் தான். நம்ம ஹீரோயினும் அது முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், டேய் இதோட இந்த வாரம் நிறுத்திக்கோங்க, இதுக்கப்புறம் யாரும் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நம்ம ஹீரோவோ வெறித்தனமா கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம எல்டரோ சைலண்டா நின்றுட்டு இருக்கேன். அந்த ஜெனரல் பைபிளியோ என்னவோ அவன் நம்ம செக்டுக்கு எதிரானவன்டா, அவனுடைய கதையை முடிங்கடான்னு சொல்ல நம்ம ஹீரோக்கோ அதை கேட்டு ஒரே ஷாக்கு. மற்ற டிசபிளுங்க எல்லாம் நம்ம ஹீரோவுடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்க. நம்ம அங்கிளி வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலியமா எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு இங்கிருந்து போடான்னு சொல்ல அந்த பைபிள்ல நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வரமோ நம்ம அங்கிளியோ தடுத்து நிறுத்திட்டு சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போடான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே ரெண்டு பேருக்கும் நடுவுல மற்ற எல்டருங்களுக்கும் நடுவுல அப்படியே சண்டையும் ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாரும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோக்கோ கடுப்பு மேல கடுப்பாகுது. ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த டிசபிளுங்களும் பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த டிசபிளுங்களும் திரும்ப சண்டை போட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோ போயிட்டு எல்லாரையும் தடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. எவனுமே நம்ம ஹீரோ சொல்றதையே கேட்கவே மாட்டான். நம்ம சாங்கியன் பைபிள் அடிக்க வரத நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்தவும், யாரா நீ, உண்மையிலே யாருக்காக தான் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு எல்டருங்களும் அவங்களுடைய ஸ்பிரிட் எனர்ஜியை பயன்படுத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ நான் சொல்றத எவனுமே கேட்க மாட்டான், என்னால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, என்னுடைய உண்மையான பவரை காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய பிளட் மாஸ்டர் பவரை பயன்படுத்தி பிளட் ரிவர்சல் டெக்னிக் மூலியமா எல்லாரோடைய பிளட்டையும் அவனுக்குள்ளார அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடறான். என்ன பிளட் ரிவர்சல்லான்னு சொல்லிட்டு அந்த எல்டரோ ஷாக் ஆகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ எல்லாரோடைய பிளட்டையும் அப்சர்வ் பண்ணிட்டு, நான் சொல்றத கேட்கவே மாட்டீங்களாடா, நான் தான் அவங்களுடைய பிளட் மாஸ்டர், இதுக்கப்புறம் சண்டையும் வேணாம் போரும் வேணாம், இதோட நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவனுங்க அந்த பப்பட்டை அடிச்சு தள்ளிட்டு, இவனுங்க வீக் ஆயிட்டானுங்கடா, வாடா பிளட் ஸ்ட்ரீம் செக்டோடைய கதை முடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவனுங்க எல்லாம் பிளட் ஸ்ட்ரீம் செக்டோடைய கதையை முடிக்கலான்னு போயிட்டு இருக்க. நம்ம சாங்கியனும் நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டுக்கு சப்போர்ட் பண்றியாடா, ஏதோ போற நிறுத்துறேன்னு சொல்லிட்டு எங்களுடைய கதையை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாருமா சேர்ந்து பிளட் ஸ்ட்ரீம் செக்டை அழிச்சுக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ அவனுடைய டிமோனிக் பாடி உருவத்துக்கு மாதிரி அந்த அட்டாக் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க. ஆனா எதுக்காக இவன் அவனுடைய உயிரை பணைய வச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயினோ வேற வழி இல்லாம எல்லாருமா போய் ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த டிசபிளுங்களை கொல்லுங்கடான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ எதுக்காக இப்படி நடந்துகிட்டு இருக்கு, நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா, என்னுடைய ஆர்டர் படி இந்த போரை இதோட நிறுத்துங்கடான்னு சொல்லவும் நம்ம டிராகன் பைபிளையோ அங்கிருந்து கிளம்பி போக நம்ம டிட்டான் பைபிளையோ ஒரே ஒரு ரோடு தான். அந்த இடத்துல இருந்த எல்லா பீஸ்டும் கண்ட்ரோல் ஆகி சைலண்ட் ஆயிடுது. அந்த இடமே அப்படியே ஒரே மையான அமைதியாயிடுது. நம்ம ஹீரோவோ இந்த போரில் ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டுக்கும் விருப்பம் இல்லை, பிளட் ஸ்ட்ரீம் செக்டுக்கும் விருப்பம் இல்லை, ஆனா ரெண்டு செக்டர் சேர்ந்தவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இந்த சண்டைக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நம்ம இதை பேசி தீர்த்துக்கலாம், இதோட இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பைபிளையோ போரை நிறுத்த முடியாது, இப்பவே உன்னுடைய கதையை முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிட்டாண்ட நம்ம ஹீரோவை நோக்கி அனுப்பிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட் எல்லாம் இன்னும் விறுவிறுப்பாக எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் இருக்கும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி, உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.